ஜூன் 12ஆம் தேதி வருவதற்குள் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜூன் 9ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி 2 மிக முக்கியமான தேதிகள் நம்ம பார்க்கிறோம். இந்த 2 தேதிகளிலும் கடலோர மாவட்டங்களில் வலுவான மழை பொழிவுகள் பொறுத்தவரை பதிவாக போது. தென்மேற்கு பருவமழை முதல் வாரங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் மிக கடுமையான ஒரு மழை பொழிவை கொடுத்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சென்னை முதல் குறிப்பாக புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சென்னை பகுதிகளில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக அதிகப்படியான வெப்பம் பொறுத்தவரை பதிவானது. எப்பொழுது மீண்டுமாக இந்த சென்னை பகுதிகளில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, நம்ம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் படிப்படியாக இனி சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையானது தீவிரமடையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும். பகல்ல வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். கடலோரத்திற்கு எச்சரிக்கை. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் ஓரிரு இடங்களில் கனமழையானது மிக தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஜூன் 9 மற்றும் 11 இந்த 2 தேதிகளிலும் நமக்கு மாலை இரவு நேரம் மழை வாய்ப்புகள் கடலோரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் 12ஆம் தேதி அன்று, அதாவது பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க டெல்டாவில் எப்போதாங்க மழை வரப்போகுதுன்னு. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாவட்ட மக்கள் கவனிச்சுக்கோங்க. ஜூன் 12ஆம் தேதி அதாவது வலுவான கனமழை இருக்கும். உங்களுக்கு லேசான மழை பதிவாகி இருக்கலாம், இல்லை மிதமான மழை பெய்யலாம், குறுகிய நேர மழையாக இருக்கலாம். ஆனால் மாவட்டம் முழுவதும் இந்த வடகிழக்கு பருவமழையில் வர மாதிரி எங்களுக்கு எப்போதாங்க மழை வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜூன் 12ஆம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது புரட்டி போடும். இந்த 11, 12 தேதிகளில் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அருமையான மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. 5 சென்டிமீட்டர் முதல் 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி 9ஆம் தேதி, அதாவது நாளைய தினங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள், அப்புறம் 11ஆம் தேதியிலும் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடைமழை உறுதியாகி இருக்கு. அப்போ கடலோர மாவட்டங்கள் நம்ம மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால மழை தேதிகள் நீங்க குறித்து கொள்ளுங்க அப்படிங்க. அது குறிப்பாக நமக்கு குறித்து கொண்டீங்க அப்படின்னா நமக்கு இனி வரப்போகிற நாட்களிலும் மழை பொழிவுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். மறக்காம கையில் கொடை எடுத்துக்கோங்க. இந்த வாரம் முழுவதுமாக தமிழகத்தின் கடலோரம் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு வட தமிழக உள் மாவட்டங்களான இந்த பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் இரவு நேரம் மழை வாய்ப்பாக படிப்படியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தினாலும் நமக்கு உறுதியாக இந்த செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இந்த வாரத்தில் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக பல்வேறு பகுதிகளில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்குது. தரை காற்று இல்லாமல் மழை பெய்யாது. சென்னையிலும் அதே தான். அதனால் மின் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். காற்றுடைய வேகம் பொறுத்தவரை 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக இருக்கும். சென்னை பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு விட்டு மழை பொழிவுகள் தொடர்ந்து மாலை இரவு நேரங்களில் நீங்கள் எதிர்பாருங்க. வெயிலின் தாக்கம் அதிகரித்தாலும் தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். நிறைய மாவட்டங்கள் இன்னும் மழை பெய்யாமலே இருக்குது. வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. நிச்சயமாக ஒரு மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகும் தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் தான் நம்ம அந்த மழையை எதிர்பார்க்க போகிறோம். இயல்பை ஒட்டிய மழை பொழிவு தான் தென்மேற்கு பருவமழையில். ரொம்ப அதிக மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் நிச்சயமாக அடுத்தடுத்து மிக தீவிரமான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது.
மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் மழை வாய்ப்பானது சற்றே வலுவானதாக ஒரு மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கோத்தகிரி, அந்த குறிப்பாக குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும், கோத்தகிரி, குன்னூர் போன்ற நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் அந்த மலை அடிவார பகுதிகளில் நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையாகவும், உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்களில் சற்று வலுவான கனமுதல் மிக கனமழையாகவும் படிப்படியாக வரும் நாட்களில் வலு பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கு. அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறில் மிக கடுமையான கனமழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் தரைக்காற்று வலுவாகவும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். மழையானது மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசியிலும் மிதமானதிலிருந்து கனமழையும், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைச்சிருக்கு. புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள், நாகப்பட்டினம், இது போன்ற டெல்டா பகுதிகளில் ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் ஒரு தொடர்ந்து கனமழையானது எதிர்பார்க்க முடியும். கடலோரங்களிலும் மழை தீவிரம் முன்னேறக்கூடும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதிகள், திண்டுக்கல் மேற்கு, மதுரை மேற்கு பகுதிகள், இங்கே மட்டும் கணிசமாக ஒரு மிதமானதிலிருந்து கனமழையானது அவ்வப்போது பதிவாகும். பெரும்பாலான நேரங்கள் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கும். தென் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கனமழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும். மற்றபடி மழை பொழிவுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி மேற்கு பகுதிகள், ஏதோ ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மட்டும் பகுதியான ஒரு மழை பொழிவாக இருக்குமே தவிர தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையெல்லாம் எங்கே பதிவாகியிருக்கு அப்படின்னா, சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் கொளுத்திருக்கு. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த வெயிலுடைய ஆட்டம் எல்லாம் இன்னும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்துடும். கவலைப்படாதீங்க. இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் மழை பொழிவுகளுடைய இருக்கக்கூடிய நாட்களாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து மறக்காமல் ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளாவில் ஏற்கனவே ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. கனமுதல் மிக கனமழையும் புரட்டி போட்டு வருது. தாழ்வான பகுதிகளில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பம்தான். இன்னும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இன்னும் தென்மேற்கு பருவமழை மேலும் வலுவாக தீவிரமடை நண்பர்களே.